பீகார் எலெக்ஷனுக்காக மிகப்பெரிய அளவுல வேலை நடந்துட்டு இருக்கு. பீகாருக்கு பல லட்சம் கோடி அள்ளி எரியப்பட்டிருக்கு. பீகார்ல நாங்க எப்படியாவது ஜெயிச்சா ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாஜக கூட்டணி கடுமையான முயற்சி செய்யுது. ஓட்டு அது பாட்டு கண்ணா பின்னான் இருக்கு. இங்க விவிபேட் கம்மியா இருக்கு. ஒரு பூத்துல இருக்கிற ஓட்டர்ஸை விட அதிகமான ஓட்டுகள் விழுந்திருக்கு. பீகார்ல பிட் அடிக்கிறது சாதாரண விஷயம். பீகார்ல பார்த்து எழுதுறது சாதாரண விஷயம். துப்பாக்கிகளை சுட்டுக்கிறது சாதாரண விஷயம். வணக்கம் தோழர். இந்த ஆண்டு பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுதுங்க. அந்த தேர்தல்ல நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு என்டிஏ கூட்டணி நம்பிக்கிட்டு இருக்கு. அதாவது பாஜக கூட்டணி நம்பிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பாஜக கூட்டணியில இருந்து அந்த கூட்டணியை உடைச்சுக்கிட்டு ஒரு கட்சி வெளியே போயிடுச்சு. ஏற்கனவே பில்டி குமார் என்று அழைக்கப்படக்கூடிய நிதிஷ்குமார் யாதவ் அவர்களை ஏற்கனவே இவங்க நம்பல. எப்ப வேணாலும் இருந்தாலும் பல்ட்டி அடிப்பா, எப்ப வேணாலும் கட்சி மாறுவாரு அப்படின்னு அச்சத்துல இருக்கிற போது என்டிஏ கூட்டணியில இருந்து தலித் கட்சி வெளியேறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அவர்களுக்கு கொடுக்கும் என்று இன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி. உங்களுக்கு தெரியும், பீகார் எலெக்ஷனுக்காக மிகப்பெரிய அளவுல வேலை நடந்துட்டு இருக்கு. பீகாருக்கு பல லட்சம் கோடி அள்ளி எரியப்பட்டிருக்கு. பீகார்ல நாங்க எப்படியாவது ஜெயிச்சா ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாஜக கூட்டணி கடுமையான முயற்சி செய்யுது. ஏற்கனவே பல இடர்பாடுகள் என்டிஏ கூட்டணியில உண்டு. பிஜேபி கட்சிக்காரர்கள் நாம அதிகமா ஜெயிச்ச பிறகு எதுக்காக நாம நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்? எதுக்கு இந்த வேலை? நாம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தானே முதலமைச்சரா இருக்கணும். எப்படி மகாராஷ்டிராவில் நீங்க முடிவெடுத்தீங்க? நாம பெரும்பான்மையில ஜெயிச்சிட்டோம்னா அங்க எப்படி தேவேந்திர பட்னாவிஸ நீங்க முதலமைச்சராக்குனீங்களோ அதை போல பீகார்லையும் பாஜகவினர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் ஏற்கனவே தெளிவா இருந்த நிதிஷ்குமார் யாதவ் நான் முதலமைச்சரா இல்லைன்னா உங்க கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு விடுவும் தான் பயந்துட்டானுங்க. நான் தனியா நின்று வேற ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் 5 மாசத்துக்கு முன்னாடி வச்சு அடிச்சடியில பயந்து நடுங்கி போய் அடக்கி வாச்சிட்டு இருக்கு பாஜக. கடைசியில நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சு இருக்கு. இந்த சூழ்நிலை ஓடிட்டு இருக்குங்க. பீகார்ல 243 தொகுதி இருக்கு. 2015 வெறும் 40 சில்லற தொகுதிகள் தான் ஜெயிக்குது பாஜக. 2020 73 74 தொகுதி ஜெயிக்குது. அப்ப டப்புனு ஒரு மடங்கு கூட ஜெயிக்குது. நிதிஷ்குமார் யாதவ் ஆப்போசிட் ஆயிடுறாரு. முதல் 74 75 80 ஜெயிச்சிட்டு இருந்த நிதிஷ்குமார் டப்புனு 42 43 வந்துட்டார். அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. தன்னுடைய வலுவை இழந்து கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருக்கு ஐக்கிய ஜனதாதள் தோற்று கொண்டிருக்கிறது. ஐக்கிய ஜனதாதள் முதுகுல ஏறி பாஜக தின்று செறித்து கொண்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்காம முதலமைச்சர் பதவிக்காக தான் கட்சியை பலி கொடுத்திருக்காரு நிதிஷ்குமார். அதைத்தான் இங்க அதிமுகவும் பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் இங்க ஒரு மாற்றம் நடக்குது. யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு மோடி குரூப், அமித்ஷா குரூப் ஒரு பெரிய பிளான போடுறாங்க. யாரையும் நம்ப முடியாது. இவர் ஏற்கனவே பில்டி குமார், நிதிஷ்குமார் யாதவ் பில்டி அடிப்பாரு. அவங்க பாஷையில பல்ட்டி அடிக்கிறவர். அவர் எப்ப எந்த கட்சியில இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. மக்களே அவருக்கு பல்ட்டி குமார்னு பேர் அடிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் பதவிக்காக கட்சி மாறக்கூடியவராய் மாறி போயிருக்கிறார். அவ்வளோ சமூக நீதி பேசின ஒரு மனுஷன் நிதிஷ்குமார் யாதவ் இன்னைக்கு வயசான காலத்துல பதவி 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 பதவின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறார். இதுவரை நம்ப முடியாத காரணத்தினால டெல்லி மாடல் அப்படின்ற ஒரு மாடலை தூக்கிட்டு வந்திருக்கு இந்த பாஜக. இந்த டெல்லி மாடல்ல என்ன வேலை அப்படின்னா முழுக்க வாஷ் அவுட் பண்றது. இந்த கட்சிகளை அப்புறம் வாஷ் அவுட் பண்றது எப்படி? வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு தூக்கி எறிகிற மாதிரி இந்த இவிஎம் மெஷினை பயன்படுத்தி ஏற்கனவே போன தேர்தலையே காங்கிரஸ் ஜெயிச்ச 10 தொகுதியை அறிவிச்ச பிறகு, அண்டர்லைன் அறிவிச்ச பிறகு 10 தொகுதியில தோத்துட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு திரும்ப அறிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க என்னன்னோ விவிபேட் இருக்கு இல்லையா, நம்ம எங்க ஓட்டு போட்டோம்னு அந்த சீட்டு விழுகும்ல, அந்த விவிபேடை எண்ணும் போது ஓட்டுக்கும் அந்த விவிபேடு அந்த பேப்பருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஓட்டு அது பாட்டு கண்ணா பின்னான் இருக்கு. இங்க விவிபேடு கம்மியா இருக்கு. ஒரு பூத்துல இருக்கிற ஓட்டர்ஸை விட அதிகமான ஓட்டுகள் விழுந்திருக்கு. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி போன முறை ஜெயிச்சாங்க. இந்த முறை டெல்லி மாடல்ன்ற பேர்ல இதை விட இன்னும் அயோக்கியத்தனம் பண்ணுவோம்.
இன்னும் வேற என்னென்ன வழிகள்லாம் வேலை இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு இடையில தான் லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி. உங்களுக்கு நல்லா தெரியும், 2000 தொடங்கப்பட்ட லோக் ஜனசக்தி அங்கே பீகார்ல இருக்கிற தலித்துகளினுடைய அடையாளத்தை வென்றெடுப்பது, உரிமையை மீட்டெடுப்பது என்ற கோரிக்கையை வைத்து இந்த கட்சி ராம்விலாஸ் பாஸ்வானால உருவாக்கப்படுது. ராம்விலாஸ் பாஸ்வான் கடுமையான போராளி, அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் இல்ல. பின்னாடி பாஜக காலில் விழுந்துட்டான்றது வேற. பாஜகவோடு ஒட்டி உறவாடியவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அவ்வளவு போராடக்கூடிய ஒரு மனுஷன் ராம்விலாஸ் பாஸ்வான். அதுலயும் என்ன யூடிஏல ஐக்கிய ஜனதாதள்ல இருந்து கடுமையான வேலை செஞ்சவர், சமூக நீதி போராட்டங்களை முன்னெடுத்தவர். கடைசியில வெளியே வந்து லோக் ஜனசக்தி என்கிற கட்சியை உருவாக்கி 2000 போய் அப்படியே ஐக்கியமாயிட்டாரு. யாரு கூட? பிஜேபி கூட. பாஜக மேடையில வச்சு ராம்விலாஸ் பாஸ்வானை அவமானப்படுத்துறத நான் பார்த்திருக்கேன். 2014-15 காலகட்டங்கள்ல ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு மேடையில ஒரு சீட்டு போடல, ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். 2014 பிறகு ராம்விலாஸ் பாஸ்வான் பாஜகவோட நெருக்கமாகிறாரு. மேடையில ஒரு சீட்டு போடலங்க, உட்கார்றதுக்கு சீட்டு போடாம மேடையில போய் நின்னு அவமானப்பட்டு கடைசியில ஒரு சீட்டை கூட்டு வந்து ஒரு ஓரமா போடுறானுங்க. பீகார்ல அவ்வளவு சாதி வெறி இருக்கு, தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வர வேணாம். அப்பெல்லாம் நாம கொந்தளிச்சு அப்பெல்லாம் மீடியாக்களை பேசிட்டு இருந்தேன், டிவிகளை உட்காந்து அதை பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில என்னாச்சு, பாஜகவோட சேர்ந்தாரு. நெஞ்சு வலின்னு ஆபரேஷன் பண்ண போன இடத்துல இறந்து போயிட்டாரு. அவரை கொலை செய்ததா அவருடைய மகன் சிராஜ் விலாஸ் பாஸ்வான் தான் அப்படின்னு பேசப்பட்டது. இந்த சிராஜ் பாஸ்வான் வந்து ஒரு நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. மோசமான அப்பாவே கொன்னவர்னு அவருக்கு எதிராக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க பல கட்சியினர், சொந்த கட்சியினரும் சேர்த்து. இந்த சூழ்நிலையில இந்த கட்சியில இருந்து அவர் சித்தப்பா பிரிகிறார். பசுபதி பிராஸ், அவர் சித்தப்பா வந்து பசுபதி பிராஸ். இவர் இந்த லோக் ஜனசக்தி கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் பாஜகவோட கூட்டணியில் நிற்கிறார். போன சட்டமன்ற தேர்தலில் சிராஜ் விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி கூட்டணியில இல்லைன்னு வெளியேறிச்சு. யாரு? பாஜகவோட. இது பாஜகவுடைய உள்வேலை. சட்டமன்ற தேர்தல்ல நீ பாராளுமன்ற தேர்தல எல்லாத்தையும் சேர்த்துக்கிற, சட்டமன்ற தேர்தல்ல ஒரு ஐடியா பண்றானுங்க. போன முறை 2020 இந்த சிராஜ் விலாஸ் பாஸ்வான தனியா நிக்க சொல்லி தலித்துகளினுடைய ஓட்டுகளை நாலா பக்கமும் சின்ன பின்னமாக்கி அங்க இருக்கிற யாதவ் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி ஜெயிக்கிற கும்பல். அப்ப சிராஜ் விலாஸ் பாஸ்வானை தனிச்சு நிக்க வச்சு, அப்புறம் அதையும் பேசியிருக்கோம், தனிச்சு நிக்க வச்சு அவரை சோழி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர் கூட நைஸா பேசி நீ நில்லு, ஓட்ட பிரி, நம்ம ஜெயிச்ச பிறகு பாத்துக்கலான்னாங்க. அப்புறம் அவரை கழட்டி விட்டானுங்க. சிராஜ் விலாஸ் பாஸ்வான் வந்து மொத்தமா அவுட் ஆனதான் மிச்சம். அதுக்கு பிறகு இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வச்சு இப்ப அமைச்சரா இருக்காரு சிராஜ் விலாஸ். இவருடைய சித்தப்பாரு தான் பசுபதி பிராஸ். இவருக்கு பீகார் மண்ணில் தலித் மக்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்துட்டாரு, இவரும் களத்துல நின்று போராடினவரு. சோ இவரை வச்சு தலித் மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்கிறாங்க. அங்க சாதி வெறி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். துப்பாக்கி வீட்டுக்கு வச்சு சுட்டு திரிவாங்க. நேத்து ஒரு வாத்தியார அவங்க ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டாருன்னு கம்பு கட்டையோட போய் அந்த வாத்தியார ஒரு குடும்பமே போட்டு வெளுத்து நேத்து நடந்தது. சோ அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அதனாலதான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு, ஒரு பாட்னாவே, அதாவது பீகாரினுடைய தலைநகரம் பாட்னாவே ஒரு கொலை நகரமா மாத்தி வச்சிருக்கீங்க, கொடூரமான குற்ற நகரமா, குற்றத்தலை நகரமா மாத்தி வச்சிருக்கீங்கன்னா அதான் அங்க நடக்குது. பீகார்ல பிட்டடிக்கிறது சாதாரண விஷயம், பீகார்ல பார்த்து எழுதுறது சாதாரண விஷயம், துப்பாக்கிகளை சுட்டுக்கிறது சாதாரண விஷயம். இப்படி போயிட்டு இருக்கு அங்க இருக்கிற சூழல் அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அதனாலதான் ராகுல் காந்தி கடுப்பானாரு. இப்போ பசுபதி பிராஸ் கடுமையான கோபத்துல வெளியேறி இருக்காரு அந்த கட்சியை, பாஜக விட்டு. எதுக்கு வெளியேறினாரு அப்படின்னா, தலித்துகளை இழிவு செய்கிறீர்கள். ஏற்கனவே ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இதே பசுபதி பிராஸ் இருக்கார் இல்லையா, அவர் நிக்கிற தொகுதி ஹாஜிப்பூர் தொகுதி. நாடாளுமன்ற தேர்தலில் ஹாஜிப்பூர் தொகுதியில தான் இப்ப இவர் பசுபதி நிப்பாரு. இந்த பசுபதி நிக்கக்கூடிய ஹாஜிப்பூர் தொகுதிய வேணும்னே அவங்க அண்ணன் மகனா இருக்கிற சிராஜ் கொடுத்தா பாஜக. போன முறையே கொடூரமான சண்டை நடந்துச்சு. வேணும்னே இந்த உள்ளடி வேலை, 2 பேரை மல்லு கட்ட விடுறது, 2 பேரை எதிரெதிரா நிக்கிறது, ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எதிரெதிரா நிறுத்துற மாதிரி எல்லா ஊர்லயும் அயோக்கியத்தனத்தை பாஜக பண்ணும். இப்ப சிராஜ் விலாஸ் பாஸ்வானை நிறுத்தி உணவு பதப்படுத்தும் தொழில் துறையினுடைய அமைச்சராக்கிட்டாங்க. எங்க ஒன்றியத்துல இப்ப அமைச்சரா இருக்காரு சிராஜ் விலாஸ். அவங்க சித்தப்பாரு தான் இந்த பசுபதி. இவர் இப்ப இந்த கட்சியை விட்டு போயிருக்காரு, என்டிஏ விட்டு.
சிராஜ் மேலாம் ஒரு பெரிய நம்பிக்கை தலித்து மக்களுக்கு அங்க இல்ல. அவரை அப்பாவே கொண்டவர்னா அவர் மேல ஒரு பழி இருக்கு. ஆனா இவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ராம்விலாஸ் பாஸ்வானோடு நின்னு களமாடியவர் இவர். இப்ப முக்கியமான தலைவரா தலித்துகளினுடைய ஓட்டை அப்படியே வாங்கி கொடுக்கிற ஒரு தலைவரா இருந்த இவர் வெளியேற்றார். வாய்ப்பு இருந்தா எல்லா தொகுதியிலும் நான் என் ஆளை நிப்பாட்டி ஓட்டை பிரிச்சு உன்னைய காலி பண்ணுவேன். அப்படி இல்லையா நான் இது காங்கிரஸ் கூட்டணியோட போய் சேர்ந்துக்கிட்டு உனக்கு எதிராக ஆப்பு வைப்பேன்டான்னு வெளியே விட்டார். இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா, நம்பவே முடியாத நிதிஷ்குமார் யாதவோட ஒரு கூட்டணி. ரெண்டாவது, இந்த கட்சிக்குள்ள இருந்த பல கட்சிகள் வெளியேறிட்டு இருக்கு ஒண்ணுன்னா. அதுல லேட்டஸ்டா வெளியேறினது யாருடா அப்படின்னா இவர். அதுவும் முக்கியமா தலித்து ஓட்டினுடைய அடையாளமா இருந்த பசுபதி பிராஸ் வெளியேறினதுல ஒரு பெரிய பின்னடைவு பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டு. நீங்க பகல்காம் தாக்குதல் நடந்த போது கூட மக்களை சந்திக்காம எதிர்கட்சி தலைமையில் இருக்கிற கட்சிகளை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தாம, தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யாம, அந்த இடத்த கூட போய் பார்க்காம, அந்த மாநில மக்களுக்கு ஆறுதல் சொல்லாம, பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் சொல்லாம, நேர பிரைம் மினிஸ்டர் மோடி போய் சேர்ந்த இடம் பீகார். இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு அதுல ஒரு ஆப்ப வச்சு விட்டு இருக்கிறாங்க தலித்து மக்கள். நீ வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு, நான் தேவைப்பட்டால் காங்கிரஸோட சேர்ந்து நின்று உன்னை காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி வெளியேறி இருக்காரு பசுபதி. இப்ப என்னவாய் போச்சு, ரொம்ப பெரிய கனவோடு மகாராஷ்டிரா மாடலை கை வச்சு நம்ம ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையில இவங்களை காலி பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நடந்தது என்ன, முக்கியமான தலித் தலைவர் இவங்க என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்றதுதான். செய்தானுக்கு செய்த வினை எம்பிட்டு ஆட்டம் போட்டீங்க. இன்னொரு ஐடியாவும் இருக்கா, ஒருவேளை இங்க நம்ம நினைச்ச மாதிரி ஆட்சி அமைக்க முடியலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீ போட்டுட்டு இங்க நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காமிச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு ஒரு சதித்திட்டம் இருப்பதாக படிக்கிறோம்.